ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் எல்லாருமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் நம்ம கோல்டு காயினாக வாங்கலாமா, இல்லை கோல்டு ஜுவல்ஸாக வாங்கலாமா, இல்லை கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிலருக்கு வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அந்த கடை வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு கோல்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கும் பொழுது கோல்டு காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணிவிட்டு ஜுவல் வாங்கலாமா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கோல்டு காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி எல்லாமே கிளியராக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எந்த பில்லை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2023 நான் வந்து 4 கிராம்ஸ்க்கு வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இப்போது ₹5570 கோல்டோட ரேட் இருக்கும்போது நான் 4 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ₹6715. ₹6500 ரேஞ்சிலையும் இந்த மாதம் வந்து விற்றுச்சு. இதே 4 கிராம் காயினை இன்னைய ரேட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஜிஆர்டி ஆப்லேயே காமிக்கிறேன். இந்த காயின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ₹28,219 வருது. இதே 4 கிராம் காயின் நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னா அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ₹23,412 வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு 7 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்ஸ் கோல்டுலேயே நமக்கு ₹4800 கிட்டத்தட்ட 5000 கிட்ட வந்து நமக்கு கெயின் கிடச்சிருக்கு. இதே இந்த 23,000 கொடுத்து நம்ம வாங்காமல் ஒரு 25,000 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு செலவாகிறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பு இருக்குது. 25,000 வந்து வேறு எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடணும் அப்படின்னா போடலாம். அதுக்கும் உங்களுக்கு வட்டி கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி சடனான அமௌண்ட் வரும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து அதுக்குன்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டிஓ, செல்வமகள் ஸ்கீமோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த சேமிப்பும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கையில் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கோல்டில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தே ₹23,412 தான் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதுக்கு 2% வேஸ்டேஜ் போட்டாலும் 4 கிராமுக்கு ₹445 வந்து நான் வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து ₹680 கிட்ட கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமையும் கோல்டு காயின்ஸ் ஆஃபரில் கிடைக்கும். இல்லை சடனாக ஏதோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ₹6,800 விற்றுக்கிட்டு இருந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து சடனாக ₹6,570 இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதத்தில். ஸோ கோல்டு காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு ஜுவல்ஸாக நான் போய் வாங்குகிறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற கடையில் நீங்கள் அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாத மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸாக நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு பிடிக்காது. ஒரு அமௌண்ட் சேரும்போது நீங்கள் கோல்டு ஜுவல் போய் வாங்கலாம். கோல்டு காயினாக நான் வாங்கி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டு ஜுவல்லாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து லாஸ் தான் ஆகும். அதே சேம் இயரில் பண்ணும்போது இப்போ ஒரு 3 வருஷம் டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறீங்க. 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் வாங்கி சேர்த்துட்டு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய நகையாக வாங்க போகிறீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். ஏன் இதில் நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது காயினுக்கு 2% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி. ஸோ 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ₹100 பொருளை நம்ம வாங்குறதே ₹105 வாங்குகிறோம். திரும்ப வந்து ஒரு ஜுவல் வாங்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஓரளவு நீங்கள் நார்மலாக நல்ல டிசைன் வாங்கணுன்னா அப்புறம் 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. இதில் ஒரு 21% ஆகுது. அப்போ ₹100 பொருளை ஒரு மினிமம் டைமில் ₹105 வாங்கிட்டு திரும்ப அந்த ₹105 பொருளை கொடுத்துட்டு திரும்ப ₹121 அந்த மாதிரி வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே ஒரு ₹21 எக்ஸ்ட்ரா போகுது, இங்கே ஒரு ₹5 எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 26% எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம அந்த ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயே நான் வேஸ்டேஜ் கம்மியாக எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து லாஸ் கம்மியாகும் அப்படி தான் சொல்லலாம்.
இல்லை நான் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு தான் நான் எடுக்க போகிறேன், இப்போது என்னால் மொத்தமாக போயிட்டு ஜுவல் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எந்த கடையில் நகை வாங்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களோ அந்த கடையிலேயே நீங்கள் காயின்ஸ் வாங்கி சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் புதுசாக எடுக்க போகிற நகையில் வேஸ்டேஜ்க்கு வந்து கம்மி பண்ணி கேட்கலாம். ஏன்னா உங்கள் கடையில் தான் நான் இவ்வளோ காயின்ஸும் வாங்கியிருக்கேன், ஸோ எங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணலை, நான் சேர்த்து வச்சு ஃப்யூச்சரில் வந்து சேல் பண்ணிப்பேன், அமௌண்ட்டாக இருக்கிறத விட அதை கோல்டாக மாற்றி வச்சா எனக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இது சவரன் கோல்ட் பாண்ட் இந்த மாதிரி எஸ்ஜிபி இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் கோல்டு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேவ் பண்ணலாம். இல்லை நிறைய ஷாப்ஸில் கூட டிஜிகோல்டு ஆப்ஸே இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு எப்போ வேணுமோ நீங்கள் சேல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சு சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ எக்ஸ்சேஞ்சுனால் அப்படியே எடுத்துப்பாங்க. இல்லைங்கும்போது இதில் 2% ஆஃப் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போது வேறு ஷாப்பில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா 2% லெஸ் பண்ணி தான் ஜிஆர்டியில் எடுக்கிறாங்க. சில லோக்கல் ஷாப்ஸ்லலாம் கேட்டிங்கன்னா 1% தான் வந்து லெஸ் பண்ணுறாங்க. நம்ம வாங்கும்போது எப்போ சடனாக ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு கோல்டு காயின் வாங்குகிறோமோ அது மாதிரி விற்கும்போதும் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வெயிட் பண்ணி ரேட் வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு மாதம் டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ரேட் வந்து பீக்கில் இருக்கும். அப்போ போயிட்டு நம்ம சேல் பண்ணும்போது அந்த 2% வந்து பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் விற்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் டைம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி என்றைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மாதிரி டைமாக பார்த்து டக்குன்னு சேல் பண்ணணும். இப்போது சீட்டு கட்டுறவங்க கோல்டு ரேட் செக் பண்ணிவிட்டு கட்டுவீங்க இல்லையா, அதனால இப்போ உங்களுக்கு 10 o'clock கிட்ட தான் அப்டேட் பண்ணுவாங்க உங்களோட ஆப்பில். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 9:30 அந்த டைம்லேயே வந்து கோல்டோட ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணுறீங்களா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் டெய்லியுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரேட் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் ஒரு 10 பேராவது பார்த்தீங்கன்னா தான் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இதில் நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் லைக் பண்ணுறதாலையோ கமெண்ட் பண்ணுறதாலையோ எனக்கு மணி வரப்போகிறது கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க செக் பண்ணுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை பற்றியும் நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. உங்கள் ஊரில் தங்கமயில் இல்லை அப்படின்னா நீங்கள் நியர்பை லொக்கேஷனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. கோல்டாக வாங்கலாமா, கோல்டு காயின் வாங்கலாமா, ஜுவல்ஸ் வாங்கலாமான்னு கேட்குறீங்க. காயின் வாங்கினாலும் ஜுவல்ஸ் வாங்கினாலும் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க 2 கிராம் நான் வந்து சேர்த்துருக்கேன், 2 கிராம் காயின் வந்து நான் தங்கமயிலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஜிஆர்டியில் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரிங் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஆன்லைனில் அவங்க வெப்சைட்லேயே ரிங் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு. நியர்பை ஷாப்பில் நீங்கள் எந்த விரலுக்கு ரிங் வாங்கணுமோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சைஸ் என்ன அப்படின்றது தெரியும். அந்த சைஸை மென்ஷன் பண்ணி கூட நீங்கள் ரிங் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு 1 வீக்காகவே யூடியூப்க்கு அதிகமாக வரவும் இல்லை, கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணல. இந்த வீக்கில் எல்லாமே உங்களோட டவுட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாத்துக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். எப்போவுமே அன்னன்னைக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வாரமாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் என்னால் வர முடியல. இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்கு மெயில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கோல்டு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து குறைஞ்சிருச்சு, வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. முன்னாடி ஒரு 5000 சேர்த்தா போயிட்டு 1 கிராம் வாங்கிட்டு வரலாம், இப்போ 7000 கிட்ட வந்துடுது. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. உங்களுக்கும் அப்படி இருக்கா? நான் வேறு யாராவது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி 2-3 பேர் கேட்டிங்க. எனக்கும் கொஞ்சம் வந்து அப்படி தான் நானுமே ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இது இன்னமும் ரேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.